ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் 6th குடிமையியல் செகண்ட் டேர்மில் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடம் வந்து ஸ்டோரி பேஸ்டு. ஆல்ரெடி நான் 2 லெசன் நடத்தி போட்டேன். நான் திரும்ப திரும்ப அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. 2026 நடக்கக்கூடிய குரூப் 4, 2, 1 இந்த 3 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம ஓப்பன் யூடியூப்பில் வந்து ஃப்ரீ ஜிகே லெசன்ஸ், அதாவது சமச்சீர் புத்தகங்களை ஹைலைட் பண்ணி அதனுடைய பிடிஎஃப் வந்து யோகா டீச்சிங்கிற டெலகிராம் லிங்க்கு நான் இந்த வீடியோ கீழே போஸ்ட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி நீங்கள் பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ 3rd லெசன் ஃபஸ்ட்டு பன்முகத்தன்மையினை அறிவு நடத்தி போட்டாச்சு. அடுத்து சமத்துவம் பெறுதல், ஃபைனலாக இது 3வது லெசன். சரிங்களா? ஓகே, வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, தேசிய சின்னங்கள் லெசன் நம்பர் 3ங்க. செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? யோகா டீச்சிங். இது ஸ்டோரி பேஸ்டுனால நான் வந்து நிறையாவே ஹைலைட் பண்ணியிருக்கேன், நிறையாவே விட்டுருக்கேன் மீன்ஸ் அது வந்து எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஒரு உரையாடல், ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன தேவையோ நான் அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டா பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்களான்னு தெரியல. ஒரு காட்டின் மைய அச்சு வந்து புலி தான். கேட்கலாம், டைரக்ட் கொஸ்டினாக கேட்கலாம். ஒரு காட்டின் மைய அச்சு அப்படின்னு கேட்டால் புலி. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு. தாமரையில் வந்து நிறைய டைப் இருக்குங்க. எப்படிங்க? தாமரையில் பல வகைகள் இருக்குது. மெயினாக இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரையை நம்ம என்ன சொல்லுவோம்னா செந்தாமரைன்னு சொல்லுவோம். கேட்கலாம், இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள தாமரையை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் இந்த செந்தாமரை தான். சரிங்களா? அடுத்து டைரெக்டாக அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட் தான். ஓகே, மழை வந்தால் மயில் தொகை வந்து விரித்தாடும் என்பது உண்மைதான். ஆமாங்க, மழை பெஞ்சால் நம்ம காட்டிலலாம் பார்த்துருப்போம், மயில் வந்து தோகை விரித்து ஆடும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. மயில் வந்து தோகை விரித்து ஆடுவதை கண்ட குறுநில மன்னன் ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா, மயில் வந்து அந்த குளிருக்குத்தான் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்வையே கொடையாக அழிச்சிருப்பார். அவர் வேறு யாரும் இல்லை, கடையெழு வள்ளல்குள்ள மதிப்பிற்குரிய ஒருவருமான பேகன் என்னும் ஒரு குறுநில மன்னன் தான். இவர் வந்து சங்ககால தமிழகத்தை சார்ந்தவர். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்கலாம், டைரக்ட் கொஸ்டினாக கேட்கலாம். மயில் குளிருக்கு நடுங்குகிறதோ என கருதி தன் போர்வையே கொடையாக தந்த வள்ளல் யாருன்னு கேட்டிங்கன்னா பேகன் தான். நோட் பண்ணிக்கோங்க, கடை 7 வள்ளல்களில் ஒரு ஆள். அடுத்த டேட்டா, இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாக்ஸ் டேட்டாவும் மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் தான் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது. ஓகே, கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மயில் வந்து எதுக்கு தேசிய பறவையை சூஸ் பண்ணாங்கன்னா, அழகும் கம்பீரமும் நிறைந்த பறவை நாடு முழுவதும் காணப்படுவதே அது தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. சரிங்களா? மயில் வந்து எல்லா பிளேஸ்லையும் இருக்குது, அழகாகவும் இருக்குது, கம்பீரமாக இருக்குது. கீழே பாருங்க, நம்மளுடைய பாரம்பரியத்திலும் கலைகளிலும் மயிலுக்கு நீண்ட காலமாக இடம் இருக்குது. ஸோ அதனால தான் மயில் வந்து நம்ம தேசிய பறவையாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. இது சும்மா நீர்வாழ் பாலூட்டியான ஓங்கில், டால்பின். சரிங்களா? நீர்வாழ் பாலூட்டின்னு கொடுத்து கீழே ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஓங்கில் ப்ராக்கெட்டில் டால்பின். இதில் 2ல் எந்த நேம் இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி கேட்க வாய்ப்பில்லை. கீழே வாங்க. நம் நாட்டில் ஆற்று ஓங்கில்களும் வாழ்கின்றன. இந்த பாராகிராஃபில் என்ன சொல்லுதுன்னா, கரியால் முதலையும் இந்த ஆற்று ஓங்கில்களும் கிட்டத்தட்ட சேம். அதாவது அதனுடைய நீண்ட வாய் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் இந்த 2மே வேறு வேறு தான். ஆற்று ஓங்கில் வேற, கரியால் முதலை வேற. அது என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே வாங்க, இவை வந்து வௌவால்களைப் போலவே ஓங்கில்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. இதனுடைய பார்வை திறன் கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த ஓங்கில்ன்ற கான்செப்ட் என்னன்னா, வௌவால்களைப் போல என்ன பண்ணுது, மீயொலி அலைகளை பயன்படுத்தி தான் இரையை பிடிக்குது. இதனுடைய பார்வை திறன் வந்து கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஓகே,
அடுத்து பாரதியாரை பத்தி ஒரு இது. கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் என்று பாரதியார் புகழ்ந்து பாடினாரே, அந்த கங்கை ஆறு தானே. கங்கை ஆறை பத்தி யார் புகழ்ந்து பாடியிருக்கா? பாரதியார் பாடியிருக்காங்க. கேட்கலாம், கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் என்று கங்கை ஆற்றினை புகழ்ந்து பாடியவர்னு கேட்டா பாரதியார். சரிங்களா? பாரதியார் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வாங்க. இந்தியாவுடைய நீளமான நதினா கங்கை தான். ஓகே, இதில் நல்லா நோட் பண்ணிக்கணும். என்னடா இதில் அதிகமாக இருக்குது, 2900 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. கங்கைக்கு வந்து 2025 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் கங்கை ஆறு வந்து இந்தியாவுடைய நீளமான நதின்னு சொல்கிறோம்னா, இது வந்து தொலைவுக்கு பாயக்கூடிய இந்தியாவுடைய நீளமான நதி. ஆனால் பிரம்மபுத்திரா வந்து இந்தியாவில் பாயக்கூடிய தொலைவு வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 2525 கிலோமீட்டர் வந்து கங்கை ஆறு இந்தியாவுடைய நீளமான நதி. பிரம்மபுத்திரா வந்து 2900 கிலோமீட்டர் இருந்தாலும் கூட இந்தியாவில் பாயக்கூடிய தொலைவு கம்மினால இதுதான் நீளமான நதின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் டவுட் ஆகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கீழே வாங்க. ஒரு இமாம் பசந்துன்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, கேட்கலாம். முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழத்துக்கு பேர் தான் இந்த இமாம் பசந்த். கேட்கலாம், யாருடைய காலத்தில் அந்த சிறப்பு வகை மாம்பழத்துடைய பேர் இமாம் பசந்த்னா முகலாயர்கள் காலத்தில். ஸ்பெஷலாக மன்னருக்கே ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, இமாம் பசந்த். நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டு போட்டு எழுதிட்டே வாங்க, மறந்துடக்கூடாது இல்லையா? கீழே வாங்க. ஆலமரம் ஒரு கான்செப்ட். அதாவது கொல்கத்தாவில் அவுரா பகுதியில் இந்திய தாவரவியல் பூங்காவில் வேர்ல்டு ரெக்கார்டு, அதாவது உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போன்றது ஒரு ஆலமரம். அது எங்கே இருக்குது? வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண கொல்கத்தாவில் அவுரா பகுதியில் ஒரு இந்திய தாவரவியல் பூங்காவில் வந்து ஒரு ஆலமரம் இருக்குது. அதே ஆலமரம் நம்ம சென்னை அடையாறில் தியாசாபிகள் சொசைட்டியில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. எங்கே? அந்த கொல்கத்தா அவுரா பகுதியில் இருக்கிற ஆலமரத்தை போன்று நம்ம சென்னை அடையாறில் தியாசாபிகள் சொசைட்டியில் ஒரு ஆலமரம் இருக்குதுன்னு சொல்கிறா. ஓகேவா? ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும், மற்றபடி பாடம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே வாங்க. கீழே கிங் கோப்ரா, அதாவது கருநாகம். கருநாகத்தை பற்றி ஒரு கான்செப்ட் என்னன்னா, உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பாம்பு வகை தான் இந்த கருநாகம். ஆங்கிலத்தில் கிங் கோப்ரான்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமாக எத்தனை அடி வளரும்? 18 அடி நீளம் வளரும். நஞ்சு கொண்ட பாம்புலே உலகிலே நீளமானது என்னங்க? இந்த கிங் கோப்ரா தான். இது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஸ்கூல் புக்கு டேட்டா அப்படியே அது வச்சுக்கோங்க. அடுத்துங்கிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இந்த புலின்றது வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்ட உயிரினமா. எந்தது? புலி தான் இருக்கிறதுலே ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்ட உயிரினம்னு கொடுத்துருக்கு. ஓகே, ரைட். அடுத்த பேஜ். இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இயற்கை தேசிய சின்னங்கள் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க, நோட்டை போட்டு. ஃபஸ்ட்டு பாருங்க, ஆலமரம் வந்து இந்திய தேசிய சின்னமாக ஏற்றுக்கொண்ட வருஷம் 1950. ஆலமரம், தாமரையும் 1950. ஓகே, பார்த்துங்க. ஆலமரம் 1950, தாமரையும் 1950. அடுத்து பாருங்க, மயில் வந்து 1963, புலி வந்து 1973. சரிங்களா? அப்படியே புலின்னு போட்டு 1973 ஹைஃபன், மயில் போட்டு 1963, ஆலமரம் 1950, இன்னொன்று தாமரை 1950. அப்படி நோட் பண்ணிட்டே வாங்க. கீழே ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க. பூனை இனத்தில் மிகப்பெரியது. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் வந்து 70% இருக்குது. மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவுடைய பங்களிப்பு அது 70% கொண்டிருக்குது. அப்போ பாருங்கள், நம்ம இந்தியாவில் எவ்வளோ புலிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கங்கை ஆறு. கங்கை ஆறு வந்து பார்த்தீங்கன்னா 2008. யானை பாருங்க 2010. ஆற்று ஒங்கில் 2010. இது 2010 கிட்டே என்ன போட்டுக்கணும்? ஆணைன்னு போட்டுக்கணும். சரிங்களா? ஏன்னா சேமான வருஷம்லாம் ஒரே இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஆற்று ஓங்கில 2010, யானை 2010. அடுத்து லாக்டோபேசிலஸ் வந்து 2012. ஓகே, அடுத்து மாம்பழம் 1950. அப்போ மாம்பழத்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தாமரை 1950. வேற ஆலமரம், அதுவும் 1950. இப்படி சேமானதெல்லாம் ஒன்றோட பக்கத்தில் வைக்கணும்.
வேற என்ன இருக்கு? ராஜநாகம். ராஜநாகத்துடைய அந்த விலங்கியல் பெயர் வந்து கோபிபாகஸ் கானா. இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி அவ்வளோதான். இந்த பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஆலமரம் 1950, தாமரை 1950, மயில் 1963, புலி 1973, கங்கை 2008, யானை 2010, ஆற்று ஓங்கில் 2010, லேக்டோபேசிலஸ் 2012, மாம்பழம் 1950, ராஜநாகத்துடைய விலங்கியல் பெயர் கோபிபாகஸ் கானா. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வாங்க. இந்த இந்திய காடுகளுடைய நிஜ ராஜான்னு யாரை சொல்கிறாங்கன்னா புலிதான். ஆக்சுவலாக சிங்கம்னு வைங்க, சிங்கம்னு சொல்லுவாங்க, பட் பேரளவு தான். புலிதான் உண்மையிலே இந்திய காடுகளுடைய நிஜ ராஜா. ஓகே, இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு தெரியலையே. ஓகே, அடுத்து தமிழகத்தோடைய மாநில இயற்கை சின்னங்கள் இது எல்லாருக்கும் ஈஸி தாங்க. விலங்குனா வரையாடு, பறவைனா மரகத புறா, மலர் வந்து செங்காந்தல் மலர், மரம் வந்து பனைமரம். பேசிக்கான விஷயம் தானா, படிக்கலைன்னா அதுவும் நமக்கு கஷ்டம்தான் இல்லைங்களா? எல்லாத்தையும் பாயிண்ட் விடாமல் பார்த்துடணும். அடுத்து தேசிய கொடி. தேசிய கொடி பாருங்க, நமது தேசிய கொடியில் 3 வண்ணங்களும் சம அளவில் கிடைமட்டமாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது, கிடைமட்டமாக இப்படித்தான் இருக்குது நேஷனல் பிளாக். ஓகே, மேல் பகுதியில் உள்ள காவி நிறம். இந்த காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. இந்த காவி நிறம் என்னது? வீரம், தியாகம். இந்த கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய பச்சை நிறம் வந்து என்ன பண்ணுதுன்னா செழுமையையும் வளத்தையும். இந்த இடையில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மை, அமைதி, தூய்மையை குறிக்கிறது. இந்த நடுவில் இருக்கக்கூடிய கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. சரிங்களா? கேட்கலாம், கூற்றுல இந்த மாதிரியான வினாக்கள் வந்து கேட்பாங்க, மாற்றி மாற்றி கொடுத்து கூட கேட்பாங்க. எதில் சரியானவை தவறானவையும் கேட்கலாம். தேசிய கொடியுடைய நீள அகல 3:2 விகிதத்தில் அமைஞ்சிருக்கு. நடுவில் 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 என்னங்க? அசோக சக்கரம் வந்து 24 ஆரம். எவ்வளோ? 24. சின்ன வயசுலேருந்து தேசிய கொடியை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். அதனால் இதில் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பில் இருந்தாலும் ரீகால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கேருந்து தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் அப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமான டேட்டா, நம்ம நேஷ்னல் பிளாக் இருக்கிற இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா தான் வடிவமைச்சிருக்காரு. போட்டுக்கோங்க, இந்திய தேசிய கொடின்னு போட்டு பெங்காலி வெங்கையா பிராக்கெட்டில் வந்து ஆந்திரான்னு போட்டுக்கோங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, விடுதலை இந்தியாவுடைய முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் தான் நெய்யப்பட்டிருக்கு. இந்த குடியாத்தம் வந்து வேலூர் மாவட்டம். இக்கொடியை, இந்த நெய்யப்பட்ட கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் கரெக்டாக சுதந்திர தினத்துக்கு செங்கோட்டையில் ஏற்றார். ஓகேவா? பிரதமர் சுதந்திர தினம்னா செங்கோட்டையில் வந்து கொடி ஏற்றுவாங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் தான் செங்கோட்டையில் கொடி ஏற்றுவாங்க. ஓகே, இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தேசிய கொடியை வடிவமைத்தவர் வந்து பெங்காலி வெங்கையா, ஆந்திரா. விடுதலை இந்தியாவுடைய முதல் தேசிய கொடி வந்து எங்கு நெய்யப்பட்டதுன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தம். இக்கொடியை வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் வந்து 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றிருக்காரு. தற்போது இந்த கொடி வந்து சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். 2 டைம் ரீட் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு, அது நோட்டு போட்டு எழுதிடுங்க. அவ்வளோதான். அடுத்து கொடிகாத்த குமரன் பாருங்க. திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் சென்னி மலையில் பிறக்கிறாரு. இவருக்கு எப்படி கொடிகாத்த குமரன்ற பேர் வந்துச்சுன்னா 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நிறைய போராட்டங்கள் வெடிக்குது. அந்த போராட்டத்தில் இவரும் திருப்பூர் குமரன் வந்து கலந்து கொள்கிறாரு. இந்த காவல்துறையினருடைய கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு போராட்ட களத்திலேயே வந்து உயிரை விட்டுறாரு. அப்போ உயிர் நீத்த போதும் கூட அவர் வந்து என்ன பண்ணுறாரு? மூவர்ண கொடியை வந்து கீழே விடவில்லை. அதனால தான் திருப்பூர் குமரன் வந்து கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறாங்க. இவருடைய நினைவை கூறும் வகையில் அவருடைய நூற்றாண்டில் இந்திய அரசு வந்து அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? எதுக்காக அவருக்கு கொடிகாத்த குமரன் அப்படின்னு பேர் வந்தது இந்த பேஜ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பாயிண்ட்டை வந்து நம்ம டேட்டா வந்து
எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்கள் விடுதலை போராட்டத்துல அவங்க கொடுத்த அளப்பரிய பங்கெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். அடுத்து தேசிய லட்சுமி. சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய நான்முக சிங்கம் தான் இந்தியாவுடைய தேசிய லட்சணையாக ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த இருக்கு பாருங்க, தேசிய லட்சணை. இதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதன் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே, இந்த அடிப்பகுதியா சத்தியமேவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த சத்தியமேவ ஜெயதேனா வாய்மையே வெல்லும் என்பது பொருள். தேசிய லட்சணை மேல் பகுதி அடிப்பகுதி என 2 டைப்பாக இருக்குது, 2 பகுதியாக இருக்குது. மேல் பகுதியில் இந்த படத்தை வச்சே பாருங்களேன், மேல் பகுதியில் 4 சிங்கம் இருக்குமா. ஆனால் நீங்கள் டைரெக்டாக பார்த்தா 1, 2, 3 சிங்கம் தான் தெரியும். இது வந்து ஒரு வட்ட வடிவமான பீடத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம லட்சணையில் 3 சிங்க உருவங்களே காணலாம். பார்த்தீங்களா, இமேஜை பார்க்கும்போது 3, ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது அது 4 சிங்கங்கள். ஓகே. அடிப்பகுதியில் இந்த அடிப்பகுதியில் இந்த இருக்கணும் குதிரை, யானை, சிங்கம் எல்லாருக்கும் பாருங்க, அதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. அடிப்பகுதியில் யானைனா ஆற்றல், குதிரைனா வேகம், காளைனா கடின உழைப்பு, சிங்கம்னா கம்பீரம் ஆகிய உருவங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த உருவங்களுக்கு நடுவில் தான் இந்த தர்ம சக்கரம் அமைஞ்சிருக்கு. இந்த தேசிய லட்சணை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்னா, அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட்லேயும் இந்த சீல் இருக்கும். நான்முக சிங்கம் நமது தேசிய லட்சணை. எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 26, 1950. ஓகே. இதனுடைய பிடிஎஃப் வந்து மறக்காமல் நம்ம யோகா டீச்சிங் டெலகிராமில் இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஃப்ரீயாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த பாக்ஸ் பார்க்கலாம். அசோகர் காலத்தில் சாரநாத் தூணுடைய உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ஓகேவா. சாரநாத் தூண் உச்சியில் அமைஞ்ச நான்முக சிங்கம், அதே ரைமிங் பாருங்க, சாரநாத் அருங்காட்சியகம். சிம்பிள். ஓகே. தேசிய கீதம். தேசிய கீதம்னா என்னங்க? ஜனகணமன. ஓகே. இதுதான் நம்ம தேசிய கீதம். இது வந்து இந்தியாவுடைய இறையாண்மை ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குகிறது. இப்பாடலை வந்து ரவீந்திரநாத் தாகூரால வங்காள மொழியில் வந்து எழுதப்பட்டிருக்காங்க. இதனுடைய இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950. ஓகே. வங்காள மொழியில தான் தேசிய கீதத்தை எழுதியிருப்பாங்க. இதனுடைய இந்தி மொழியாக்கம் வந்து ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த இயர்லாம் வந்து தயவு செய்து எழுதி படிங்க, கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே. அடுத்து இந்த பாக்ஸ் 1911 என்ன நடக்குது? டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. என்ன பாடல்? இந்த தேசிய கீதம், ஜனகணமன. ஓகே. தேசிய கீதம். ஓகே. எப்போ? 1911 டிசம்பர் 27 எந்த மாநாடு? கொல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக பாடியிருக்காங்க. ஓகே. ரொம்ப முக்கியம். பாடும்போது பின்பற்ற வேண்டியன. அது என்ன? பாடும்போது தேசிய கீதம் பாடும்போது என்ன பின்பற்றணும்னா, இக்கீதத்தை சுமார் 52 வினாடிகளில் இசைக்க வேண்டும். பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளுமின்றி நேராக நிற்கணும். பொருள் புரிந்து சரியாக பாடணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தியரி பேஸ்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கூற்று காரணத்தில் கேட்டு விட்ருவாங்க. அதாவது கூற்று 2, 3 கூற்று கொடுத்துட்டு இது எது சரியானது தவறானதுன்னு கேட்கலாம். அதனால் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. எல்லாமே படிக்கணும். ஓகே. அடுத்து தேசிய பாடல் வந்தே மாதரம். யார்? வங்கு எழுத்தாளர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலுடைய முதல் பத்தி என்னன்னா, விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வச்சிருக்கு. அப்போ விடுதலை போராட்டத்திலேயே முக்கிய பங்கு வகித்ததன் காரணமாகத்தான் தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடலுக்கு வந்து சிறப்பு கொடுக்கணும்னு சொல்லி முன்னாள் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் வந்து 1950 ஜனவரி 24 அறிவிக்கிறாரு. இப்பாடல் வந்து ஆனந்த மடம் என்ற நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது. இந்தது வந்தே மாதரம். சரிங்களா. தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடல் வந்துச்சு. ஏன்? இதனுடைய பாடலுடைய முதல் பத்தி வந்து விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகிச்சிச்சு. அதனால் அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத்
1950 ஜனவரி 24 இதை வந்து அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? தேசிய கீதத்துக்கு இணையா தேசிய பாடல். இந்த தேசிய பாடல் வந்து ஆனந்த மடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடுன்னு உறுதிமொழி எடுப்போம்ல, இந்த தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் என்பவர் தெலுங்குல எழுதியிருப்பார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்து தேசிய நுண்ணுயிரி, அதாவது லாக்டோபேசிலஸ், அதாவது 2012 தேசிய நுண்ணுயிரியா வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இது என்ன பண்ணும்னா, என்னது கீழே வாங்க, இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா வேதி வினை புரிந்து பாலில் இருக்கக்கூடிய புரதத்தை மாற்றுவதால் தயிர் கிடைக்குது. அப்போ தயிர் சாப்பிடும் பொழுது செரிமானத்துக்கும் வயிற்று கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதாக அறியப்படுகிறது. ஓகே. 2012 தேசிய நுண்ணுயிரியாக லாக்டோபேசிலஸ். ஓகே. தேசிய நுண்ணுயிரி, அதாவது லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி. ஓகே. ஃபுல் நேமும் கேட்டுருவாங்க. அடுத்து இந்திய நாணயம் ஐஎன்ஆர், அதாவது இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ பணத்துடைய பெயர் தான் இந்த ரூபாய். 16ஆம் நூற்றாண்டுல மன்னர் ஷெர்ஷா சூரி தான் என்ன பண்ணுவார், அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ருபியான்னு பேர் வச்சிருப்பார். எனவே அது காலப்போக்கில் ருபியான்றது ரூபாயின் மாறி இருக்கு. இந்த ரூபாய்க்கான சின்னம் இந்த மாதிரி. ஓகே. இந்த சின்னத்தை யார் வடிவமைச்சான்னா 2010 தமிழகத்தை சேர்ந்த டி. உதயகுமார். இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, தமிழ்நாட்டுக்கார் வராரு. டி. உதயகுமார் 2010 இந்த ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைச்சிருக்காரு. ஓகே. அடுத்து தேசிய நாட்காட்டி. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி, அதாவது பொது ஆண்டு 78 தான் இந்த சக ஆண்டு முறையே தொடங்குது. இளவேனில் கால சம பகல் இரவு நாள் இந்த மார்ச் 22 அப்போதான் தொடங்கும். இந்த லீப் ஆண்டில் மட்டும் மார்ச் 21 அமையும். இந்த முறையைத்தான் சக ஆண்டு முறையை தான் நமது தேசிய நாட்காட்டி பின்பற்றுகிறது. பிரபல வான் இயற்பியலாளர் வந்து மேக்னாஸ் சாகா தலைமையிலான நாட்காட்டி தான் அவருடைய பரிந்துரையின் பேரில் தான் தேசிய நாட்காட்டியாக 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. ஓகேங்களா? இது லீப் ஆண்டில் மார்ச் 21 இருக்கும், மற்ற டைமில் மார்ச் 22 இருக்கும். ஓகே. யாருடைய பரிந்துரைனா மேக்னாஸ் சாகா. ஓகே. சக ஆண்டு முறை. ஓகே. இதில் குழப்பம் மாறுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ரிப்பீட்டடாக படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே. மேக்னாஸ் சாகா. அடுத்து பாடம் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர நாள். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே பாருங்க, நாம் விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாருடைய ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே இந்த பாடலை அகில இந்திய வானொலியில பாடிய பெருமையை பெற்றவர் மறைந்த கர்நாடக இசைப்பாடகி டி.கே. பட்டம்மா. நோட் பண்ணிக்கங்க. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியாருடைய அந்த பாடல் வரிய அகில இந்திய வானொலியில யார் பாடியிருக்காங்கன்னா மறைந்த கர்நாடக இசைப்பாடகி டி.கே. பட்டம்மா தான். நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கீழே தெரியும், நாட்டின் பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வு. அதாவது சுதந்திர தினத்துக்கு டெல்லியில் செங்கோட்டையில் கொடியேற்றுவாங்க. சரிங்களா? குடியரசு நாள் உங்களுக்கு தெரியும், ஜனவரி 26. சுதந்திர நாள் ஆகஸ்ட் 15. 1947, இது 1950. இது பேசிக்கான கான்செப்ட், இது தெரியாமல் வந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. கீழே வாங்க, நம்ம 1947 என்னாச்சு, விடுதலை பெற்றாலும் அதற்கு பின்னாடி பிரிட்டன் அரசியை தான் இந்தியாவுடைய கௌரவ தலைவராக இருந்து வந்திருக்காங்க. குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நாட்டின் முதல் குடிமகன் வந்து குடியரசுத் தலைவர் ஆகிறாங்க. இந்த குடியரசு நாள், அதாவது ஜனவரி 26, 1950 ஒவ்வொரு குடியரசு நாளில் டெல்லி கர்தவ்யா பாத்தில், அதாவது கடமை பாதையில் தேசிய கொடி ஏற்றுவார். யார்? பிரசிடென்ட். அங்கே பிரைம் மினிஸ்டர் பாட்டு, இங்கே பிரசிடென்ட். அவ்வளோ பாக்ஸு. இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29, அதாவது
ஜனவரி 26 வந்து குடியரசு நாள் 3 கேப்பு. ஜனவரி 29ல் பாசறைக்கு திரும்புதல் விழா வந்து சிறப்பாக நடைபெறுதான். அந்நாளில் தரப்பட, கடற்படை, விமானப்படையை சேர்ந்த இசைக்குழுவினர் வந்து நிகழ்ச்சியை நடத்துவாங்க. அந்த நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினர் யாருங்க? குடியரசுத் தலைவர் தான். இந்த விழாவோட ஒரு பகுதி மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவரோட மாளிகையில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். அவ்வளோதாங்க, தியரி பேஸ்டு. கடைசி இந்த பாடத்தோட காந்தி ஜெயந்தி, தேசத்தந்தை மகாத்மா காந்தியோடைய பிறந்தநாள் வந்து அக்டோபர் 2. ஓகே, இந்த காந்தியோடைய பிறந்தநாள் அக்டோபர் 2 வந்து சர்வதேச அகிம்சை நாளாக வந்து 2007 வந்து ஐநா சபை வந்து கொண்டாடி வருகிறது. ரொம்ப முக்கியம், கேட்கலாம். ஓகே, அடுத்து பாடம் அவ்வளோதாங்க, முடிஞ்சு. புக் பேக் பார்த்துடலாம். கலைச்சுருக்கள்: கரியால் முதலைனா கங்கை முதலை, ஆற்று ஓங்கில்னா கங்கையில் வாழக்கூடிய டால்பின், மீயொலினா கேலா ஒலியலைகள். இந்த மீள் பார்வை ஆல்மோஸ்ட்டு நம்ம திரும்ப திரும்ப பார்த்து தான். இப்போ பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சபை 1947 ஜூலை 22 வந்து மூவண்ண கொடியை வந்து தேசிய கொடியாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏற்றுக்கொண்டாங்க. ஓகே, இந்த பாடத்தோடைய புக் பேக் அவ்வளோதாங்க, சிம்பிள். ஹைலைட் பண்ணதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே இந்த பாடம் ஈஸி. ஜேகே லெசன்ஸை அப்படியே கண்டினியூவாக நம்ம நடத்துவோம். ஹைலைட்டான பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக யூடியூப்பு, அதாவது டெலிகிராமில் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ மறக்காமல் இந்த சீரியஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும், உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. வாங்க புக் பேக் பார்த்துடலாம். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யாருன்னா, தேசிய பாடல் என்ன பார்த்தோம்? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, ஆப்ஷன் இ. அடுத்து, இந்தியாவுடைய தேசிய கீதம் வந்து ஜனகணமன, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யாருங்க? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான். 4th ஒன்று, டேஸ் பிறந்த நாளை வந்து சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுறோம்னா மகாத்மா காந்தி. ஓகே, சர்வதேச அகிம்சை நாளாக வந்து ஐநா சபை அனௌன்ஸ் பண்ணது 2007. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 5, நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தோட நிறம் கருநிறம். ஓகே, இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி வந்து எந்த அருங்காட்சியகம்னா சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை, ஆப்ஷன் ஏ. அடுத்து, தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு வந்து 52 மினிட்ஸா செகண்ட். ஓகே, அடுத்து 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். 10வது கொஸ்டின், விடுதலை நாளின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் வந்து பிரதம அமைச்சர் தான். ஓகே, டெல்லியில் செங்கோட்டை. அடுத்து கோடிட்ட இடம் பாருங்க. ஃபஸ்ட்டு, இந்திய தேசிய லட்சணை டேஸில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா சாரநாத். இந்தியாவுடைய தேசிய கனி என்னங்க? மாம்பழம், இது தெரியும். தேசிய பறவைனா மயில், தேசிய மரம் ஆலமரம். ஆலமரம் என்ன பார்த்தோம்? 1950. மயில் 1963 பார்த்தோம். மாம்பழம் 1950 பார்த்தோம். இன்னொன்று 1950 தான் தாமரை. ஓகே, அப்படி அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து, 1947 விடுதலை நாளின் போது ஏற்றப்பட்ட கொடி வந்து டேஸ் என்னும் இடத்தில் நெசவு செய்யப்பட்டதுன்னா குடியாத்தம், வேலூர் மாவட்டம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் வந்து பெங்காலி வெங்கையா. 7, சக ஆண்டு முறையை துவக்கியவர் வந்து பேரரசர் கனிஷ்கர். ஓகே, அடுத்து இந்தியாவுடைய 7வது கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துருவோம். சக ஆண்டு முறையை துவக்கியவர் யாருங்க? இந்த தொடங்கியது வந்து பேரரசர் கனிஷ்கர் காலத்தில். கரெக்ட் தான். ஒரு டவுட்டுக்கு செக் பண்ணிக்கணும், தவறான அப்டேட் கொடுத்தக்கூடாது இல்லையா? இந்தியாவுடைய மிக நீளமான ஆறு கங்கை. இந்திய நாணயத்தின் குறியீடை வடிவமைத்தவர் இந்த டி உதயகுமார் தான், 2010. ஓகே, தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் எத்தனை ஆரங்கள்னா 24 ஆரங்கள். அடுத்த சரியானதை தேர்ந்தெடுக்கவும். நான்முக சிங்கம் தற்போது எந்த அருங்காட்சியகம்னா சாரநாத் தான். தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. இந்தியாவுடைய தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டது லாக்டோபேசிலஸ், 2012. ஓகே, அண்ட் 4th, நிரப்புக. காவினா வீரம் கொடுத்துருக்கு. வெள்ளைக்கு வந்து நம்ம 3 படித்தோம். நேர்மை, அமைதினாலும் சேர்த்தா, தூய்மைனாலும் சேர்த்தா, 3ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. குதிரைனா ஆற்றல், அப்போ காளைனா கடின உழைப்பு. 1947 விடுதலை நாள், 50னா குடியரசு நாள். ஓகே, ஃபைனல்.
பொருந்தியுள்ளவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ரவீந்திரநாத் தாகூர் வந்து தேசிய கீதம். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து தேசிய பாடல். பெங்காலி வெங்கையா வந்து தேசிய கொடியை வடிவமைத்தவர். மேக்னஸ் சாகன் வந்து வான் இயற்பியலாளர். ஓகேவா? வேற எது இருக்கா? இந்த நோட் பண்ணிக்க கரெக்டாக. அடுத்து கடைசி ஒன்று. தேசிய ஊர்வன ராஜநாகம். தேசிய நீர்வாழ் விலங்கு டால்பின். தேசிய பாரம்பரிய விலங்கு புலி. தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் 2012. ஃபைனல் ஒன். தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். ஒன்றும் இருக்கா? ஓகே, இதோட முடிஞ்சு. தவறான சொற்றொடர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேசிய கொடியுடைய நீள அகலம் வந்து 3:1 என்ற விகிதம் கரெக்டாக இருக்குது. தவறானதான் கேட்குறாங்க. அசோக சக்கரம் 24 அகலங்கள் கரெக்டு. அசோக சக்கரம் வெளிர் நீல நிறமுடையது, கருநீல நிறம். சரிங்களா? அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் இ. 2வது, பெங்காலி வெங்கையா வந்து தேசிய கொடியை வடிவமைத்தார் கரெக்டு. விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது கொல்கத்தா இருந்துச்சு. கொல்கத்தாவில் சென்னை. ஓகே, சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் இருக்குது. அப்போ இதுதான் தப்பு. இது ஆன்சர். விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியேற்றத்தில் இது கரெக்டாக இருக்குது. கேட்டது வந்து தவறானது. அப்போ இந்த எழுத்தாக வரும். நோட் பண்ணிக்கோங்க. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை நாள் கரெக்டுங்க. 1947. நவம்பர் 26 அன்று குடியரசு நாள். நவம்பர் 26 வராங்க. ஜனவரி 26. அக்டோபர் 12 அன்று காந்தி ஜெயந்தி. நோ, அக்டோபர் 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்பேக்கும் நம்ம வந்து டெலிகிராமில் வந்து பிடிஎஃப் இது மொத்தமாக அந்த லெசனுடைய மொத்த வெர்ஷனையும் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜிகே லெசன்ஸ் வந்து சீரீஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ வரக்கூடிய குரூப் 4, 2, 1 எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக வந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.